நன்மை கொண்டாடவே அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவன் தந்தையின் அன்பை கொண்டாடவே அவர் நமக்களித்த அன்பு பெரிது அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது அவர் நமக்களித்த அன்பு பெரிது அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது அனைத்துலகோரே அனைத்திரள் வீரே ஆண்டவர் இயேசுவின் இணைவே அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவன் தந்தையின் அன்பை கொண்டாடவே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இந்த அருமையான திருத்தலத்திலே நாம் பல்வேறு எண்ணங்களோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கின்றோம். இன்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறைநூல் அறிஞர்கள் கேட்கின்றார்கள், நீர் எப்படி இந்த பேய்களை ஓட்ட முடியும்? நீ பெயல்செபூல், அதாவது பேய்களின் தலைமை கொண்டே நீ ஓட்டுகிறாய் என்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் அவருடைய சக்தியை அவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற போது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்க்கையிலே நான் கடவுளுடைய மகனாக இருந்து என்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் எனக்கு வேண்டிய எல்லா அதிகாரத்தையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். எனவே அப்பேற்பட்ட நான் பேயினை ஓட்டுவதற்கு எனக்கு எல்லாமே இருக்கிறது என்று மிக சிறப்பாக அவர் எடுத்து காட்டுகின்றார். அது நமது வாழ்க்கையில் கூட ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையில் எவ்வளவு அதிசயத்தையும் அர்ப்பணம் செய்கின்ற ஆண்டவரிடம் நம் முழுமையாக நம்புகின்ற போது, இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற போது நமது வாழ்க்கையிலுமே ஆண்டவர் ஒவ்வொரு நாள் அதிசயம் செய்கின்றார். ஆகவே இந்த அருமையான தெய்வ திருப்பள்ளி நாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவும் அவர் இந்த முழுமையாக நம்பிக்கை கொண்டு நாம் ஜெபிக்கின்ற போது எல்லா விண்ணப்பங்கள் கேட்கப்படும் என்ற நம்பிக்கையோடு நாம் திருப்பலி பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றேன். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க தடையாயிருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தருதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான கன்னிமரியாவையும் வானத்து அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நாம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எங்களை படைத்து பராமரித்து வழிநடத்தும் உயிருள்ள தெய்வமே, உம்மை நன்றியோடு போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உம்மையே ஆராதிக்கின்றோம். உம்முடையதாய எங்களுக்கும் தாயாக பரிந்து பேசுவராக பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையாக கொடுத்ததற்காக நன்றி கூறுவதோடு அந்த அன்னையின் பராமரிப்பிலும் பரிந்துரையிலும் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து அவர் வழியாக அருள் வேண்டி நிற்கின்றோம். இன்றைய நாளில் நிறுவப்படுகின்ற புனித திமோத்தேயு தேத்து எனும் புனிதர்களை திருத்துதர்களுக்கு உரிய நற்பண்புகளால் அணி செய்தீரே. அதனால் இவ்விருவரின் பரிந்துரையால் நாங்கள் மண்ணுலையில் நீதியோடும் இறைப்பற்றோடும் வாழ்ந்து விண்ணக வீட்டை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இயேசு புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுள் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவு முந்திய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பு அளிக்கிறது. அதனால்தான் கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்தின் முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகத்திற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மை ஒரு முறை பலியாக ஒப்பு கொடுத்தார். அதை மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பாராயானால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக இப்பொழுது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்கு ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கு என உள்ள நியதி. இவ்வாறு கிறிஸ்து பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98 பதிலுரை பாடல் பல்லவி. அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள். அவரது வியத்தகு செயல்களுக்காய்
புதியதொரு பாடல் பாடுங்கள். அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள். அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பை அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். கடலும் அதில் நிறந்தவையும் உலகில் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள். அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள். அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள். Alleluia, 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 Alleluia. நம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர், இவனை பெல்சிபுல் பிடித்திருக்கிறது என்றும், பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது. சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டிலாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும்.
உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். அன்னையின் சன்னிதானத்திலே கூடி ஜெபிக்கின்றோம். அன்னையினுடைய அருளாட்சியை நாம் அறிவோம். அவருடைய பரிந்துரையில் பயணிக்கின்றோம். அவருடைய பரிந்துரையிலும் உடனிருப்பிலும் பெற்ற நன்மைகள் ஏராளம். நாம் இங்கு இருப்பதே அன்னையினுடைய அன்பின் அரவணைப்புத்தான். முதலாவது வாசகத்தில் கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். அழைக்கப்பட்டவர்களோடு உடன்படிக்கை செய்துள்ளார். அந்த உடன்படிக்கை நித்தியத்துக்கும் உரியது. ஆம், கடவுள் நம்மையும் திருமுழுக்கு வழியாக பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி பாதுகாக்க வல்லவராய் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். நம்மை படைத்தார், நம்மை பரிசுத்தப்படுத்தி அந்த திருமுழுக்கு என்ற உடன்படிக்கை வழியாக நம்மை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். நாம் அறிவோம். அப்படி என்ன அந்த உடன்படிக்கையின் மேன்மை? இன்றைய யதார்த்த உலகத்தை பார்க்கின்ற போது ஒரு சில நிகழ்வுகளை உங்கள் கண்முன் நிறுத்த விரும்புகின்றேன். பல நூறு மாணவர்கள் படிக்கின்ற ஒரு மேல்நிலை பள்ளிக்கு சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டேன். சென்றேன், பார்த்தேன். கருத்துரைகள் வழங்குகின்ற போது ஒரு கேள்வி கேட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளை, உங்களுடைய அப்பா அம்மா எத்தனை பேர் விவசாய வேலை செய்கின்றார்கள் அல்லது விவசாயம் செய்கின்றார்கள்? சொந்தமாக நிலமோ அல்லது வேலைக்கோ அந்த விவசாய பணி செய்கின்றவருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் கரங்களை உயர்த்துங்கள் என்று கேட்டேன். ஒரு சில குழந்தைகள் தான் கரங்களை உயர்த்தினார்கள். ஒருவேளை அது நகரப்புறமாக இருந்ததால் என்னவோ குறைவாக இருந்திருக்கலாம் என்று என்னையே ஏற்றுக்கொண்டேன். காரணம், இன்று உழைப்பவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப விமர்சனமாக எங்கே பார்த்தாலும் தமிழர் திருவிழா, அறுவடை திருவிழா, நன்றியின் திருவிழா, பகிரலின் திருவிழா என்றெல்லாம் கொண்டாடுகின்றார்கள். பட்டாடை அடுத்தி மிடுக்காக கொண்டாடுகின்றார்கள். ஆனால் உழைப்பவனுக்குரிய மரியாதை, இன்னும் சொல்ல போனால் சேற்றில் கை வைத்தால் தான் சோற்றில் கை வைக்க முடியும். இந்த உலகமே மண்ணோடு மண்ணாக உழைப்பவனுக்கு கொடுக்கின்ற மரியாதை எப்படி என்று நாம் அறிவோம். ஆனால் காகித உறவு, மண்ணுறவுக்கு கேள்விக்குறிதான். காகித உறவு எப்படியோ வளர்ந்து கொண்டே போகின்றது. ஆக ஒருபுறம் உழைப்பு, விவசாயம் பாதிக்கப்படுகின்ற நிலை, குறைந்து கொண்டிருக்கின்ற நிலை. இன்னொரு நிலை, இப்போ சைக்கிள்லாம் கொண்டாந்து நிப்பாட்டினா சைக்கிள் ஸ்டாண்டு, பஸ்ஸெல்லாம் வந்து நின்னா பஸ் ஸ்டாண்டு, ட்ரெயின்லாம் வந்து போனால் என்ன ரயில்வே ஸ்டேஷன். இப்போது அறிவியல் முன்னேற்றம் எந்த அளவிற்கு, ஸ்பேஸ் ஸ்டேஷன், வான்வெளியில் ஏவுகின்ற அந்த விண்கலன்களுக்கு எரிபொருள் நிரப்புவது, தொடர்வது, அங்கே இருந்து ஆராய்ச்சி செய்வது.
நவக்கிரகங்களா, 9 கோள்களா, எண்ணற்ற கோள்கள், எண்ணற்ற நட்சத்திரங்கள், எண்ணற்ற பிளானட்ஸ், ஒவ்வொன்றும் எப்படி இயங்குகின்றது, அவருடைய தன்மை என்ன, இந்த மனித குலம் அதிலிருந்து என்ன பெற முடியும் என்ற ஒரு அறிவியல் ஆராய்ச்சியுடைய முன்னேற்றம். இந்த சூழலில் மனிதத்தில் புனித ஆவி எப்படி, மனிதத்தில் புனித ஆவி எப்படி? முதலாவது வாசகத்தில் கடவுள் இந்த மனிதர்களோடு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கை நினைவூரப்பட்டது. நாம் நித்தியத்திற்கும் வாழ வேண்டும். பாவத்தினால் பெற்ற அந்த தண்டனை அல்லது இறப்பு அல்லது அழிவு என்பது வேண்டாம். அதிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராய் இயேசு நமக்காக பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்து வாழுகின்றார், நம்மையும் வாழ வைக்கின்றார். அந்த நிகழ்வு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை நிமித்தம் நாம் பயணிக்கின்றோம். அதே நேரத்தில் நற்செய்தியில் பார்க்கின்ற போது நம்முடைய பாசத்திற்குரிய அருட்தந்தை சொன்னது போல, பெயல்செபூவை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகின்றான் என்று சொல்லி குதர்க்கமாக இயேசுடைய போதனைகளையும் சாதனைகளையும் அவருடைய புதுமைகளையும் ஏற்க மறுத்தார்கள். அன்று மட்டும்தானா, என்றும் தொடரும். ஆனால் கடவுளுடைய வல்லமை அளப்பெரியது, கடவுளுடைய வல்லமை அளப்பெரியது. கடவுள் மனிதனாக பிறந்து வளர்ந்து போதித்து புதுமைகள் செய்து பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்தவர் தொடர்ந்து தன்னுடைய உடன்படிக்கை நிமித்தம், நம்மோடு கொண்டுள்ள அந்த உறவு நிமித்தம் தன்னுடைய ஆவியை, தூய ஆவியை, பரிசுத்த ஆவியை, புனித ஆவியை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அந்த தூய ஆவியானவர், புனித ஆவியானவர் நம்மிலே இருந்து செயலாற்றி கொண்டே இருக்கின்றார். அதை நாம் உணர்கின்றோமா? அதான் அவருடைய பராமரிப்பை, பாதுகாப்பை நம்மால் கண்டுணர முடிகின்றதா? ஒருவேளை இது திருமுழுக்கு பெற்றவர்களுக்கு மட்டும்தானா? திருமுழுக்கு பெற்றவர்களுக்கு வாய்ப்பு, சிறப்பு வாய்ப்பு அதை உணர்வதற்கு, உணர்த்தப்படுவதற்கு, அந்த இறை அனுபவம் பெறுவதற்கு. அவருடைய உடன்படிக்கை, அவருடைய மீட்பு, அவருடைய தூய ஆவி, அவருடைய புனித ஆவி மனித குலத்துக்கே உரியது. அதான் மனிதத்தில் புனித ஆவி. அப்படி அந்த புனித ஆவி, அந்த தூய ஆவி, அந்த பரிசுத்த ஆவி இருக்கின்ற போது எப்படி செயல்பாடுகள் இருக்கும்? நாம் இருக்கின்றது நாகப்பட்டினம் மாவட்டம், பக்கத்தில் திருவாரூர் மாவட்டம், அப்கோர்ஸ் ஒரு காலத்தில் இது தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டம். இப்போது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற கட்டிமேடுக்கு பக்கத்தில் ஆதிரங்கம் என்ற ஒரு சிற்றூர், சிறிய கிராமம். அங்கு பிறந்து வளர்ந்தவர் தான் நெல் ஜெயராமன். நெல் ஜெயராமன் அவர் ஒரு ஏழை விவசாயி. படித்தது கொஞ்சம் கிளாஸ் தான், கொஞ்சம் வகுப்பு தான். வேலைக்கு போகிறாரு. அதுக்கு பிற்பாடு சொந்தமாக விவசாயத்தில் செய்கிறாரு. திடீரென்று அவரிலே ஒரு எண்ணம் உதிக்கின்றது. என்ன? பாரம்பரிய நெல் விதைகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் ஹைபிரிட்ஸ், எங்கு பார்த்தாலும் சுட சுட. ஆக பாரம்பரிய நெல் விதைகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை காப்பாற்ற வேண்டும். வருகின்ற சந்ததிகளுக்கு அதை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நெல்லும் ஒவ்வொரு நோய்க்கு மருந்தாக, இந்த மனித குலத்திற்கே மருந்தாக, உணவாக வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை அவர் கண்டுணர்ந்து கிட்டத்தட்ட 174 நெல் ரகங்களை சேகரித்து கொடுத்திருக்கின்றார். அவர் வாழ்ந்தது 50 ஆண்டுகள் தான். இந்த பணியை கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலங்கள் செய்தார் ஒரு இயக்கத்தோடு சேர்ந்து. அவர் கொடுத்த அந்த நெல்மணிகள் மனிதத்தை வாழ வைக்கின்றன, சுபிட்சத்தை கொடுக்கின்றன, விவசாயத்தை வளர்க்கின்றன. இன்னும் ஒருபடி மேல என்ன செய்தார் என்றால், விவசாயியை கூப்பிட்டு, அப்பா நான் உனக்கு 2 பாக்கெட்டை விதை நெல் தர்றேன், பாரம்பரிய நெல், நீ எனக்கு திரும்ப 4 பாக்கெட்டு கொடுத்தா போதும். ஆக அவரிலும் புனித ஆவி செயலாற்றுகின்றது, செயலாற்றியது, மறுக்க முடியாது.
அதே போல சமீபத்தில் வாட்ஸ்அப் செய்தி, பாகிஸ்தான் இந்தியா என்றாலே ஒரு விதமான உணர்வுகள். அங்கு 19 வயது ஒரு இளம்பெண், அதற்கு ஹார்ட் ப்ராப்ளம், அங்கு மருத்துவம் செய்து பயனில்லை, இறுதியாக ஒரு முடிவெடுக்கின்றார்கள் இந்தியாவுக்கு வர, குறிப்பாக சென்னைக்கு வர. அப்படியாக அவருடைய தாயால் அந்த இளம்பெண் அழைத்து வரப்படுகின்றார். அவருடைய பெயர் ஆயிஷா. வந்து எம்ஜிஎம் இங்கே வந்து அந்த மருத்துவமனைக்கு செல்லுகின்றார்கள். அப்போது மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள், இவருக்கு மாற்று இதயம் வேண்டும், பொருத்தப்பட்டால் பிழைப்பார் என்று. அங்கே கிருஷ்ணமூர்த்தி என்ற 69 வயது பெரியவர் முன் வருகின்றார். அவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசம், ஆனாலும் அவர் தியாகம் செய்கின்றார். அவருடைய இருதயத்தை எடுத்து அந்த ஆயிஷா இளம்பெண்ணுக்கு பொருத்துகின்றார்கள், உயிர் பிழைத்துக் கொள்கின்றார். இங்கும் கூட புனித ஆவியின் செயல்பாடுதான். ஆக கடவுள் இயேசு மனிதத்தை செழிக்க வைப்பவர், வாழ வைப்பவர். ஆம், எங்கெல்லாம் மனிதனையும் செழிக்கின்றதோ, எங்கெல்லாம் மனித விழுமியங்கள், கடவுளுடைய விழுமியங்கள், கடவுளுடைய பண்புகள் வெளிப்படுகின்றதோ அங்கெல்லாம் இறை பிரசன்னம், தூய ஆவியானுடைய செயல்பாடு. நம்முடைய தாயாம் திருச்சபை இப்படி சொல்லுகின்றது, வரங்களையும் கொடைகளையும் தூய ஆவியானவர் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். மக்களின் தேவைக்கு ஏற்ப, கால சூழலுக்கு ஏற்ப கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஞானம் நிறைந்த பேச்சு, அறிவு நிறைந்த பேச்சு, நம்பிக்கை, ஆழ்ந்த விசுவாசம், பிணிகளை நோய்களை போக்கக்கூடியது, பேய்களை போக்கக்கூடிய, வல்ல செயல்களை செய்யக்கூடிய, இன்னும் பரவச பேச்சு பேசக்கூடிய பரவச பேச்சுக்கு விளக்கங்கள் சொல்லக்கூடிய கொடைகளை எல்லாம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். அந்த தூய ஆவியாருடைய கனியாக அன்பையும் மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் பணிவையும் துணிவையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். இன்றைய நாளிலும் கூட நினைவு கூறப்படுகின்ற புனிதர்கள், புனித திமோத்தேயு, புனித தீத்து, அவர்களை பற்றி தாயாம் திருச்சபை முன்வைப்பது, ஒரு எதிர்ப்பான சூழலில் உயிர்த்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் நடந்த சூழலில் இவர்கள் துணிவோடு கடவுளை பற்றி, உயிர்த்த இயேசுவை பற்றி எடுத்து சொல்லி, நாம் எல்லோரும் வாழ பிறந்தவர்கள், அவரால் வாழுகின்றோம், நம்மை வாழ வைக்க அவர் உயிர் கொடுத்தார், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, நாம் பரிசுத்தமாக்கப்பட அவர் உயிர் கொடுத்தார், நாம் இந்த மன்னகத்தில் விண்ணகத்தில் வாழ்வதற்கு அவர்தான் நமக்கு எல்லாம் என்று எடுத்து சொன்னார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆக மனிதநேய விழுமியங்கள், மனிதத்தை வளர்க்கக்கூடிய, மனித குலத்தை வளர்க்கக்கூடிய சிந்தனை, சொல், செயல் எங்கெல்லாம் இடம்பெறுகின்றதோ அங்கெல்லாம் புனித ஆவி, பரிசுத்த ஆவி, தூய ஆவி செயல்படுகின்றார் என்பதை உணர முடியும், உணர வேண்டும் என்ற வாஞ்சையோடு முதலில் நம்மில் அந்த தூய ஆவியானுடைய, புனித ஆவியானுடைய உடனிருப்பை, வழிநடத்துதலை, ஆலோசனையை, ஆசீர்வாதங்களை கண்டுணர்வோம். அதேபோல மற்றவர்களிலும் அந்த தூய ஆவியானவர், இந்த புனித ஆவியானவர் செயல்படுகின்ற விதத்தை புரிந்து கொள்ளுவோம், ஏற்றுக்கொள்ளுவோம். அப்படி ஒவ்வொருவரும் செய்கின்ற போது, எந்த மொழி பேசினால் என்ன, எந்த நாடாக இருந்தால் என்ன, எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். எல்லோருக்கும் கடவுளுடைய தாய், நமக்கும் தாயாக, பார்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையாக இருந்து பரிந்து பேசி அருள் வரங்களை பெற்றுக் கொடுப்பதை கண்டுணர முடியும், கண்டுணர வேண்டும். தொடர்ந்து ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமீன். இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே, இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே, வாழ்வு என்னில் நீயாக, வாழ்க்கை எல்லாம் உனக்காக, எல்லாம் தந்தே
இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுதுமான இப்பழிப்பொருள் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய தாயும் எங்களுடைய தாயும் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கியனை வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றியதலாகவும் வேண்டுதலாகவும் இந்த காணிக்கைகளோடு உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம். தொடர்ந்து தீமோத்தேயு தீத்து என்னும் புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடும் மக்களாகிய நாங்கள் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நீர் கனிவுடன் எம்மை ஏற்று நாங்கள் நேர்மையான துணிவுள்ள இதயம் கொண்டிருக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். வார்த்தையான கிறிஸ்து வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகும் ஈடேற்றுபவராகும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னிமரி அடைந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி தம் புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுகள் பட்டார். இவ்வாறு அவர் சாவு வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானகதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் என்றென்றும் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு பருக கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தை மீட்பணி கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவரென தகுதியற்ற எங்களை அழைத்து தகுதிப்படுத்தி ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்தில் பொங்கலும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு கெஞ்சி கேட்கின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருஅவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய சகயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தையும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினேற்றருளும். எங்கள் அனைவரும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமறை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நான் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு ஒற்றுமையையும் சமாதானத்தையும் கொடுத்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். புரியும் அப்பா ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த உயிருள்ள தெய்வம் இயேசு. இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். Thank you, Father. Thank you. விருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா. அழித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அழித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய், உடலோடு உலகோர் நடுவெழுந்தாய், எமை உமருடலென நீ மாற வைத்தாய். அகவிருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. அகவிருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கியனின் பரிந்துரையிலும் உடனிருப்பிலும் தொடர்ந்து பயணிக்க வேண்டுகின்றோம். தீமோத்தேயு, தீத்து என்னும் புனிதர்கள் திருத்துத போதனையால் நம்பிக்கையை போதித்து அக்கறையுடன் பாதுகாத்தனர். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே நம்பிக்கையும் துணிவையும் எங்களிலும் ஊட்டி வளர்ப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of your mother, Our Lady of Velanganni.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று உந்தன் புகழை பாடுவோ. தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோ. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று உந்தன் புகழை பாடுவோ. தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோ. எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய்.